ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புளிக்குழம்பு வீடியோ தான். கத்திரிக்காய் புளிக்குழம்பு அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயிட்டும், காஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம். அவங்க நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிட்ருக்கப்ப இந்த ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனே அதில் ஒரு 3 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதுவும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும், வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி பழம், அதையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இந்த புளிக்குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லாமே எண்ணெயிலே போட்டு வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இந்த புளிக்குழம்பு. அதனால் நான் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன், மல்லித்தூள். இவங்களும் நல்லா வதங்கட்டும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள்,
தனி மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கேன். நான் இந்த புளிக்குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால காரம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். 3ஐயும் போட்டுக்கணும். இவங்களையும் நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். வதங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கத்திரிக்காயை போட்டிருக்கோம். இந்த கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும் அந்த எண்ணெயிலேயே. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வதங்குறாங்கன்னு. இப்படி நல்லா வதங்கணும். வதக்கணும் இவங்கள. இவங்க நல்லா வதங்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம பாருங்க நல்லா வறுத்து தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி வேக வச்சு மொச்சக்கொட்டை அதை இந்தாண்ட வச்சுருக்கோம். இவங்களையும் நல்லா இந்த பக்கம் எடுத்து இதோட கலந்துக்குவோம். இவங்களையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மொச்சக்கொட்டைலாம் நிறைய பேர் யாருமே விதைங்கள எப்போயாவது ஒருத்தர் எங்கேயாவது உள்ளவங்க தான் அந்த மாதிரி குழப்ப வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம மறந்து விட்ட மகத்துவங்கிற மாதிரி மொச்சை பயிரெலாம் அந்த நாளையில் சாப்பிட்டாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் இது அப்படின்னா என்னன்னு கூட சில பேர்த்துக்குலாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இது கடைகளில் நிறைய கிடைக்கும். யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போலாம் அதிகம். இதை இந்த மாதிரி மொச்சக்கொட்டை வந்து புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. ஒரு லெமன் சைஸ் புளி வந்து எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புளிக்குழம்பு சிம்பிளாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா திக்காகணும். கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் என்ன செய்ய போகிறோம்னா என்னோடய புளிக்குழம்பு மசாலா தான். இதை நான் எப்படி அரைக்கிறேங்கிறதே நான் ஒரு வீடியோவில் போட்டு சொல்கிறேன்.
இந்த மசாலா வந்து புளிக்குழம்பு மசாலா. இது நல்லா குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்டி கொடுக்கும். அதுக்கான வேண்டிய மசாலா இதை நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்புல போட்டுக்கிறேன். இது என்னோட தனி மசாலா. நல்லா கொதிச்சிட்டு இதில் நம்ம ஒரு சின்ன ரகசிய பொருள் தான் சேர்க்க போகிறோம் டேஸ்ட் வர்றதுக்கு. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இருந்தால் சர்க்கரை, இல்லைன்னா வெல்லம். உங்களுக்கு இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த அளவுக்கு சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக கிடைக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டாங்க அவங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இவ்வளோ தான் இந்த குழம்பு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். திக்னஸாகவும் ஆகிரும் இந்த குழம்பு. இது வந்து நல்லா எண்ணெய் லைட்டாக எண்ணெய் பரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடுவோம். இப்போ நம்ம குழம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்துலாம். செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.